பெண் காவல் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படும் புகார் தொடர்பான வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் பிப்ரவரி 12 தீர்ப்பு வழங்க உள்ளதாக விழுப்புரம் மாவட்ட முதன்மை நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ஜோதி நரசிம்மன் வழங்க கேட்கலாம். ஜோதி நரசிம்மன், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் பெண் எஸ்பி பாலியல் தொல்லை கொடுத்ததான வழக்கு விசாரணை ஏற்கனவே விழுப்புரம் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் குற்றவியல் நீதிமன்றம் அவருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனும் 20,500 ரூபாய் அபராதமும் விதித்திருந்தது. இந்த நிலையில் அந்த தண்டனையை எதிர்த்து ராஜேஷ் தாஸ் விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மேற்கொண்டிருந்தார். இதற்கிடையில் அவரது இந்த வழக்கை வேறு நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்றும் கூட உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். இதையெல்லாம் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கினை விசாரித்து கீழமை நீதிமன்றமே விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றமே விசாரணையை நடத்தலாம் என்ற உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து 24ஆம் தேதி இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதிக்குள் வழக்கை முடிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருந்தது. அந்த நிலையில் கடந்த 4 நாட்களாக தொடர்ந்து ராஜேஷ் தாஸ் அவர் தரப்பு வாதத்தை முன்வைத்தார். இந்த வாதத்திலே வழக்கறிஞர்கள் யாரும் ஆஜராகவில்லை. அவரே நேரடியாக நீதிமன்றத்தில் ஆஜராகி இந்த வழக்கை முன்வைத்திருந்தார். தற்போது இன்று மீண்டும் அரசு தரப்பு விளக்கமும் குறுக்கு விசாரணையும் நடைபெறும் என்று நேற்று நீதிபதி அறிவித்திருந்த நிலையில் இன்று பிற்பகல் 2:30 மணி அளவில் இந்த அரசு தரப்பு குறுக்கு விசாரணை நடைபெற்றது. குறுக்கு விசாரணை முடிவுற்ற நிலையில் நீதிபதி வருகின்ற 12ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்கிற தேதியை அறிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ஜோதி நரசிம்மன்.